இதெல்லாம் பொம்மாத்து வேலை. ஆண்டவரை ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது. அந்த பிரசங்கத்தை கேட்ட உடனே, அந்த எச்சரிப்பை கேட்ட உடனே, இனி ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருப்பேன் ஆண்டவரே. இதெல்லாம் கர்த்தர் நம்பல. என்ன தெரியுமா சொல்றாரு? உபவாசத்தோடு, அடுத்தது அழுகையோடு, மூணாவது புலம்பலோடு, நாலாவது முழு இருதயத்தோடு இடத்துல திரும்பு. இந்த பொம்மாத்து வேலை எல்லாம் என்கிட்ட காமிக்காதங்கிறார். இவ்வளவு காலம் நீ என்ன ஏமாத்திக்கிட்டே இருக்கிற. நீ நினைக்கிற நான் ஏமாறுறேன்னு, உன்னை நீயே ஏமாத்திட்டு இருக்கிற. அவ்வப்போது அந்த பிரசங்கம் வந்த உடனே, அந்த எச்சரிப்பு வந்த உடனே, ஆண்டவரே நான் உமக்கு பிரியமா இருப்பேன்பா, இனி உமக்கு பிரியமா இருப்பேன்னு சொல்லி எந்த தவற எச்சரிக்கிறனோ அதே தவற திரும்ப செய்யற. எதை உணர்த்துறனோ இங்க இருந்து போன பிறகு அதே தப்ப நீ செய்யற. ஆவியானவர் என்ன தெரியுமா சொல்றாரு? நீ கொஞ்சம் கூட திருந்தலங்கிறாரு. உன் சுபாவம் கொஞ்சம் கூட மாறல. உன்னை ரட்சித்து, உன்னை அபிஷேகித்து, உன்னை ஆவிக்குரிய சபையில கொண்டு வச்சு, உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், உன்னை பாதுகாக்கிறேன், உன்னை ஆசீர்வதிக்கிறேன். பல தடவை உன்னோடு நான் பேசிட்டு இருக்கிறேன். நீ உண்மையில மனம் திரும்பல. சில விஷயத்தை நீ விடவே இல்லை. சில பாவத்தை நீ விடவே இல்லை. சில சுபாவத்தை நீ மாத்தவே இல்லை. நீ திரும்புறதா இருந்தா உபவாசத்தோடு, அழுகையோடு, கண்ணீரோடு, முழு இருதயத்தோடு திரும்பு. இந்த நாளையும் செய்து என்ற திரும்பு. உபவாசம் பண்ணு, அழுகையோடு வா, புலம்பு, உன் முழு இருதயத்தோடு என்ற திரும்பு. உனக்குள்ள மாற்றத்தை நான் கொண்டு வருவேன். ஹல்லேலூயா.